Hi guys, இன்னைக்கு ஒரு பேச்சுலர்ஸ்க்கான ஏத்த ரெசிபி சோயா பிரிஞ்சி செம்ம சிம்பிளா பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்றது வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சோயா பிரிஞ்சிக்கு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். பாத்திரம் எடுத்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், அப்புறம் 4 கிராம்பு அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க 4 மீடியம் சைஸு வெங்காயத்தை நான் அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் உப்பும் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த சோயா பிரிஞ்சி லிமிட்டடான பொருள் வச்சு நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ நம்மளுக்கு கலர் லைட்டாக மாறுறப்போ நம்ம 1 ஸ்பூன் காரத்துக்கு காரத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைச்சவும் செஞ்சுக்கலாம். இப்போ காரத்தூள் நம்ம இந்த ஸ்டேஜில் ஏன் போடுறோம்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பிரியாணிக்கு பிரிஞ்சிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோட நம்ம முன்னாடி போட்ட ஸ்பைசஸும் தான். மற்றபடி வேறு எந்த பெருசாக மசாலா ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அது கூட ஒரு 2 மீடியம் சைஸு தக்காளி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே ஆட் பண்ணிட்டோம். அதோட பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதனதுக்கப்புறம் இதில் 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா, ரெண்டுத்தையும் நம்ம போட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். திக்கான தயிரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சோயா தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா நம்ம வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் அதோட சாறை. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3/4 கப் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நல்லா பிரிஞ்சி தண்ணி கொதிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சலசலன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், உடைச்சிடாமல். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணக்கப்புறம் பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம். தண்ணியும் இது எல்லாமே ஈவனாக ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நல்லா சாப்பாடு நீளமாக ஆகிடுச்சு. லைட்டாக கிளறி விட்டு அடியில் அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம். நான் கல் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க தம் கட்டுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரிஞ்சி ரெடி. சிம்பிளான பிரிஞ்சி தான், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்றது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.